ரசிகர்கள் தான் பரிசு. நிதிஷ் கிட்ட இதை தான் சொன்னேன். என் ஆட்டத்திற்கு அவங்க 2 பேர் தான் முக்கிய காரணம் என சுந்தர் பேட்டி. மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா 3வது நாள் முடிவில் 358 ரன்களை எடுத்துள்ளது. டிசம்பர் 26ஆம் தேதி துவங்கிய அந்த போட்டியில் முதலில் விளையாடிய ஆஸ்திரேலியா 474 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக ஸ்டீவ் ஸ்மித் 140 ரன்கள் எடுத்த நிலையில் அதன்பின் இந்தியாவிற்காக களமிறங்கிய ஜெய்ஸ்வால் 82 ரன்கள் எடுத்து அசத்தினார். ஆனால் அதன் பிறகு விளையாடிய வீரர்கள் சொற்ப ரன்களிலேயே அவுட் ஆனார்கள். ரோஹித் சர்மா 3 ரன்களிலும், விராட் கோலி 36 ரன்களிலும், ராகுல் 24 ரன்களிலும், ஜடேஜா 17 ரன்களிலும், பண்ட் 28 ரன்களிலும் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தனர். அப்போது ஜோடி சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் மற்றும் நிதிஷ் ரெட்டி ஜோடி நன்றாக பார்ட்னர்ஷிப் அமைத்து 127 ரன்கள் எடுத்து இந்தியாவை ஃபாலோ ஆன் அவமானத்திலிருந்து காப்பாற்றினார்கள். அதில் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்களில் அவுட் ஆனாலும் நிதிஷ் ரெட்டி சதத்தை அடித்து 105 ரன்களுடன் உள்ளார். அதனால் 3வது நாள் முடிவில் 116 ரன்கள் பின்தங்கியுள்ள இந்தியா போராடினால் வெற்றி பெறலாம் என்ற நிலைக்கு வந்துள்ளது. இந்நிலையில் இப்போட்டியில் தாம் அசத்துவதற்கு பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் முக்கிய பங்காற்றியதாக வாஷிங்டன் சுந்தர் கூறியுள்ளார். மேலும் நிதிஷுடன் சேர்ந்து விளையாடியது பற்றி அவர் பேசுகையில், சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சண்டையிட வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாகும். அதற்கு தகுந்தாற்போல் விஷயங்கள் திரும்பியது இதயத்தை தொடுவதாக அமைந்தது. இது போன்ற சூழ்நிலையில் நிறைய ரசிகர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அதுவே எங்களுடைய பெரிய பரிசு. இந்த தொடரின் முடிவை தீர்மானிக்கும் இடமாகவும் இது இருப்பதால் நாங்கள் நல்ல நிலையில் இருப்பது எங்களுக்கு மிகவும் முக்கியம். என்ன நடந்தாலும் நாம் சண்டையிட வேண்டும் என்று நானும் நிதிஷும் அடிக்கடி சொல்லிக் கொள்வோம். அவர் விளையாடியதை எதிர்ப்புறம் இருந்து பார்த்தது அற்புதமாக இருந்தது. எதுவாக இருந்தாலும் களத்தில் நீண்ட நேரம் விளையாட வேண்டும் என்பதே எங்களுடைய அணியில் இருந்து கொடுக்கப்பட்ட மெசேஜ் ஆகும். கௌதம் கம்பீர் பாய் எனக்கு நிறைய உதவி செய்துள்ளார். ஏனெனில் என் மீது அவர் நம்பிக்கை வைத்துள்ளார். என்னுடைய பேட்டிங் திறன் அணிக்கு மிகவும் முக்கியம் என்று அவர் தொடர்ந்து என்னிடம் கூறி வருகிறார். அதேபோல பேட்டிங் பயிற்சியாளர் அபிஷேக் சர்மாவும் எனது ஆட்டத்தில் வேலை செய்துள்ளார். ஆஸ்திரேலியர்கள் போட்டியில் வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு விஷயங்களை முயற்சிப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அதை சமாளிக்க அபிஷேக் நாயர் எங்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்துள்ளது விஷயங்களை எளிதாக மாற்ற உதவியது என கூறியுள்ளார்.